கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் அவர் இடைப்பட்டு கொண்டு வருகிறார். அவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் ஸ்திரப்பட்டு பக்குவம் அடைந்து வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நம்மளை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண ஸ்நேகிதனுண்டே, பாவ பாரம் தீர்த்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே, சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா, துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தா, கஷ்ட நஷ்ட முண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம், மோச நாசம் நேரிட்டாலும் ஜெப தூபம் காட்டுவோம், நீக்குவாரே நெஞ்சின் நோவை பலவீனம் தாங்குவார், நீக்குவாரே மன சோர்வை தீய குணம் மாற்றுவார், பலவீனமான போதும் கேருபாசனமுண்டே, பந்து ஜனம் சாகும் போதும் புகலிடம் இதுவே, ஓப்பில்லாத பிராணநேசா உம்மை நம்பி நேசிப்போம், ஆழவற்ற அருள் நாதா உம்மை நோக்கி கெஞ்சுவோம். தகப்பனே, நிச்சயமாகவே நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உமோடு கூட இணைந்து வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணித்து விட்டோம். கர்த்தர் தாமே எங்களோடு கூட பேசுவீராக. இன்றைக்கும் உங்களை இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தரை அறிந்தவர்கள் தேவையானதை போதிப்பது, அவர்களுக்கு தேவையானதை சொல்வது, கற்றுக் கொடுப்பது மேலான ஆசீர்வாதம். நாம் செழிக்க வேண்டும் என்றும், நாம் வாழ வேண்டும் என்றும், நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும் என்றும், கர்த்தரோடு கூட உறவாட வேண்டும் என்றும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து வாழ விரும்புகிறார். நாம் நன்றாக வாழ்ந்து தெய்வ சித்தம் செய்வதே அவருடைய விருப்பம். அதற்கு தேவன் தான் உதவியும் செய்கிறார். நீங்கள் யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், ஏமாற்றினால்தான் உலகத்துல முன்னேற முடியும்னு சொல்லி அந்த நினைப்பிலேயே அவன் வாழ்ந்து தன் அண்ணனை ஏமாற்றினான் சேஷபுத்திர பாகத்திற்காக. தன் அண்ணனுக்கு பயந்து ஓடும்போது வழியில் தேவனை சந்திக்கிறான். வழியில் சந்தித்த தேவனை
அந்த நிமிடத்திலிருந்து அவருடைய நம்பிக்கை தேவனாய் இருந்தார். தேவன் தான் அவனுக்கு உதவியும் செய்தார். தேவனை நம்ப ஆரம்பித்த அவன் அவரோடு கூட உடன்படிக்கையும் செய்கிறான். அவனுக்கு வேறு யாரும் அல்ல. ஆகவே உடன்படிக்கை செய்தது மட்டுமல்ல, தன்னுடைய வருமானத்தில் அவருக்கு தசம பாகம் தருவதாக உறுதியும் சொல்லுகிறான். பாருங்களேன், இந்த உலகத்துல மனுஷர்கள் ஒருவர் மனுஷனை ஒருவன் ஏமாற்றும் போது அதுக்கப்புறம் உலகத்துல தலை காட்ட முடியவில்லை, நல்ல நிலைமைக்கு வர முடியவில்லை. ஆனால் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் வந்தார், மீண்டுமாய் அவர்கள் வாழ்க்கையை உயர்த்த முடிகிறது. பாருங்க, பின்பும் அவன் தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போய் 10 முறை ஏமாற்றப்படுகிறான் சம்பளத்தில். தேவன் தனது தூதனை அனுப்பி அவன் விரும்பிய சம்பளத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவனுக்கு போதித்தார். அவனுக்கு வேண்டிய சம்பளம் கொடுக்கிறதுக்கு பெறதுக்கு என்ன செய்யணும்? ஆதியாகம புத்தகம் 3வது அதிகாரம் 7 ஆதியாகமம் 31வது அதிகாரம் 7 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால், ஆட்டுக்குட்டிகளை ஈனும் முன்னே அது எப்படிப்பட்ட குட்டியாக ஈன வைப்பது என்ற அறிவு நுட்பத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் ரொம்ப ஆச்சரியமாய் நடத்தினார். அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்க பார்க்க கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 43வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளையும் உடையவனானான். ஓடி வந்தவன், மாமன் வீட்டுல அடிமையா வேலை செஞ்சவன், கடைசியில ஆடுகள் குட்டிகளை தனக்கு விருப்பமான அவனுடைய ஒப்பந்தத்தின்படி அந்த ஆடுகளை ஈணுவதற்கு கர்த்தர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து செயல்பட வைக்கிறார். அதற்கு பின்பு அவன் கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க அவனுக்கு வாழ்க்கையில் உயர்வு வருகிறது. விழுந்தாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, தப்பு பண்ணியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏமாத்தி வேற ஒரு சொத்தை எடுத்தாச்சு, வேற ஒருத்தருடைய ஆசீர்வாதத்தை ஏமாற்றி பெற்றுட்டீங்க, அதுக்குடைய பனிஷ்மெண்ட்ல போயிட்டு இருக்கிறீங்க. இனிமே உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு. நான் சொல்றேன், என்ன நடக்கணுமோ அதை ஏற்கனவே நடந்தது மாதிரி ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுக்கிறார். அப்போ உனக்கு ஆசீர்வாதம் வருவதற்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் கொடுக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தரை ஏறெடுத்து பாருங்கள், அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். இன்னொரு மனிதன் யோசேப்பு. ஆதியாகமம் 41:16 வாசிங்க, 34, 39 வாஸ்து பாருங்க. தரிசனம் அவனுக்குள் இருந்தது. ஆனால் அந்த தரிசனம் நிறைவேற முடியாமல் ஏராளமான தடைகள் அவனுக்கு உருவானது. அவனோ கர்த்தரை நம்பினான், கர்த்தரையே பற்றி இருந்தான். அவன் கர்த்தரை நம்பி அவரோடு கூட இருந்தபடியினால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கர்த்தர் இருந்ததினால் அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. கர்த்தர் இருந்தா எல்லாமே சக்சஸ் ஆகும். நீங்க எவ்வளவு லோவா இருந்தா கூட கர்த்தர் உங்க கூட இருந்தா
மனுஷர் உங்களை தள்ளி வச்சிருந்தா கூட கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஆதியாகமம் 39:2 சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். பாருங்க, அவன் கர்த்தர் அவன் கூட இருந்ததுனால அவன் செய்ததெல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லார் கண்களிலும், மனுஷ கண்கள்ல அவனுக்கு தயவு கிடைத்தது. பொய்யான குற்றம் சொல்லி அவனை சிறைக்கு அனுப்புனாங்க. அங்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சான். அது அவனுக்கு ஒரு நாள்ல அவனை அரசவைக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த அரசனின் சொப்பனத்திற்கான அர்த்தத்தை தேவன் யோசேப்புக்கு சொன்னார். ஒரே நாளிலே சிறையில் இருந்தவன் சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்டான். பாருங்க, அப்புறம் உயர்த்தப்பட்ட பின்பு ஆண்டவர் எப்படி சேமிக்கணும், நாட்டுடைய பஞ்சத்திலிருந்து எப்படி வெளிவரணுங்கிற ரகசியத்தை யோசேப்புக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். மழை காலத்திற்கு கோடை காலத்திலேயே சேர்க்கிறவன் புத்தி உள்ளவன் என்று கற்றுக் கொடுத்தார். மழைக்காலம் வரப்போகுது, கோடை காலத்திலேயே அதுக்கு நீ சேர்த்து வைக்கணும்னு சொல்லி அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். அவனுடைய ஆட்சி மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. நிச்சயமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கும் நான் உங்களுக்கு சொல்கிற காரியம் என்னவென்றால், நீங்கள் வர வர விருத்தி ஆவீர்கள். உங்களுடைய தரிசனம் நிறைவேற வேண்டும். நீங்க இந்த நிமிஷத்துல இருந்து கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா என்பதை நன்கு ஆராய்ந்து பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மனிதன் சாலமோன். 1 ராஜாக்கள் புத்தகம் 3:5 வசனம் சொல்லுகிறது, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் தரிசனமாகி, சொப்பனத்தில் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்துல ஆண்டவர் தரிசனமாகி, உனக்கு என்ன வேணும் கேள் அப்படிங்கிறார். நாம் விரும்புவது என்னது அப்படின்னு சொல்லி அழகா ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட கேட்கிற மாதிரி, உனக்கு என்ன வேணும், எல்லாமே இருக்கு, நீனே சூஸ் பண்ணு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லி அதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ற மாதிரி விரும்புவதை கேள் அப்படிங்கிறார். அத தருதுல நமக்கு நம்ம ஆசைப்படுறத தர்றதுல தேவன் ஆர்வமாய் இருக்கிறார், ஆசையா இருக்கிறார். 1 ராஜாக்கள் புத்தகம் 3:12-13 சொல்லுகிறது, உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வரியத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்றார். அவன் ஒரே ஒரு ஞானத்தை தான் கேட்கிறான். அரசாள்வதற்கு, மக்களை ஹேண்டில் பண்ணுவதற்கு, நீதியோடு நியாயம் செய்து அரசாட்சி செய்வதற்கு எனக்கு ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்கிறான். அவர் அந்த வார்த்தையை கேட்டுட்டு, ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானம் பிளஸ் உணர்வு. தான் செய்கிறது கரியா, அவன் இருதயத்துல செஞ்சு முடிச்ச பிறகு அவன் உணர்த்தப்படணும், நான் செஞ்சது கரெக்டு தான், நான் செய்த தீர்ப்பு கரெக்டு தான், நான் அரசாட்சி செய்வது கரெக்டு தான், நான் சரியானபடிதான் அரசாட்சி செய்கிறேன். ஒரு மனுஷனுக்கு உணர்வுள்ள இருதயம் வேணும். நான் நல்லா சரியா அரசாட்சி பண்றேன், சரியா குடும்பம் நடத்துறேன், சரியா என் குழந்தைகளை பராமரிக்கிறேன். கர்த்தருடைய ஞானம் பெற்ற மனிதனுக்கு உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில குறைகளை பார்த்து மற்றவங்க சுட்டி காட்டக்கூடாது. உங்க குறைய பார்த்து இப்படிலாம் இருந்துட்டு இப்படி செய்தி அப்படி கேட்க நம்ம அவமானப்படக்கூடாது. பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு ஞானம் இருந்தால் என்னை பொறுத்தவரையில ஐஸ்வர்யம் தானா வரும். கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்றார்.
அவர் தருகிற ஐஸ்வர்யம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவன் வாழ்க்கையில அவன் பெஸ்டான சாப்பாடை சாப்பிட்டான். அவருடைய சாப்பாடு அவ்வளவு அழகா அன்று அவனை போஷித்தார். 1 ராஜாக்கள் 4:22-23 வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். அதில் அவன் சாப்பாடை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை மரக்கால் மாவு, எத்தனை மரக்கால் அந்த மெல்லிய மாவு, எத்தனை மான்கள், எத்தனை வெளி மான்கள், காட்டு மான்கள், வீட்டு மான்கள், இப்படி வரையாடுகள், அதுக்கப்புறம் கொழுமையான பறவைகள், அதுக்கப்புறம் எத்தனை மாடுகள், விளைச்சலை மேய்ஞ்சிட்டு வந்த ஆடுகள், மாடுகள் எல்லாம் அவனுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான அனைத்தையும் கர்த்தர் எப்படி போஷித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சாலமோனுக்கு கர்த்தர் சொத்துக்களை அதிகமாய் கொடுத்தார். 1 ராஜாக்கள் 10வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அவன் பான பாத்திரம் எல்லாம் பொன்னால் ஆனப்பட்டது. அவன் மாளிகையில பனிமூட்டுகள் எல்லாம் பசும் பொன்னினால செய்யப்பட்டிருந்தது. ஒண்ணுமே வெள்ளி அங்க காணப்படல, பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. 1 ராஜாக்கள் 10:27 சொல்லப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே ராஜா வெள்ளி கற்கள் போலவும் கேதுரு மரங்களின் பள்ளத்தாக்குகளில் இருக்கும் காட்டுத்தி மரங்கள் போலவும் அதிகமானான். அந்த அளவுக்கு அவருடைய செழிப்பு, சொத்து இருந்தது. அவனுடைய வாகனம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது தெரியுமா? 1 ராஜாக்கள் புத்தகம் 10:26 ரதங்களும் குதிரை வீரர்களும் நிறைய பேர் இருந்தாங்க. அவனுக்கு 1400 ரதங்கள் இருந்தது, 1200 குதிரைகள் இருந்தது. ரதங்களை வைக்கிற பட்டணத்திலையும் எருசலேமிலும் அவன் அந்த ரதங்கள், அந்த குதிரைகள் எல்லாம் வச்சிருந்தான். ஒவ்வொரு ரதத்தின் விலையும் குறைஞ்சது 600 வெள்ளிங்கிறாங்க. ஒரு குதிரையின் விலை 450 வெள்ளின்னு சொல்றாங்க. இப்படி அவனை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்தார். ஏன்? நம்ம உண்மையா இருந்தா, நம்ம அவரிடத்துல சரியா ஜெபித்தா, நம்ம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தா, அவருக்கு மன விருப்பப்படி நம்ம லைஃப் இருந்தா, நம்மளை ஒரு விதத்திலும் அவர் குறைவுபட விட மாட்டார். எல்லாவற்றிலும் அவர் மேன்மையாய் வைக்கிற தேவன். பாருங்க, பேதுரு என்கிற மனிதன் இருந்தான். கீழ்ப்படிதலின் பற்றி அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 5வது அதிகாரம் 4, 5, 6 வாசித்து பாருங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே வலையை வீசினால் வலை கிழியத்தக்க மீன்கள் கிடைக்கும் என்று அவர் கற்றுக் கொடுத்தாரோ அதன்படி அவன் வலையை வீசினான். வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகுகள் நிரம்பத்தக்கதாக மீன்கள் வலையில் வந்து குவிந்தது. இன்னொரு இடத்துல வரி கட்ட காசு இல்லைன்னு சொல்லும்போது எந்த மீன் எந்த மீனை தூண்டில் போட்டு பிடிக்கணும், எதுல அந்த வெள்ளி பணம் இருக்குதுன்னு சொல்லி அதற்கு வழிகாட்டினார். நம்ம ஆண்டவர் வழி நடத்துகிற தெய்வம். நம்ம ஒண்ணும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். நிச்சயமாய் அற்புதத்தை செய்து நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்க, தாவீதை கோலியாத்தை வென்றது முதல் அவனுக்கு வெற்றி வாழ்க்கையில வந்துட்டே இருந்துச்சு. இந்த வெற்றிக்கு காரணம் அவனுடைய உடன்படிக்கை தான். அவனுடைய கர்த்தரோடு கூட வாழ்ந்த வாழ்க்கை தான். கர்த்தரோடு கூட இடைப்பட்டதுதான். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகல திட்டமும் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவன் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும், எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க